ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஹெல்தியான ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். பிரண்டை சட்னி. இது செய்யறதுக்கு இளம் தண்டுகளாக எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் கால்சியம் அதிகமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரண்டையை இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துடணுங்க. 4 சைடில் இருக்கிற நாரை எடுத்துடணும். இல்லைன்னா சாப்பிடும்போது நாக்கில் அரிப்பு ஏற்படும். இப்போ சட்னி செய்ய கடுகு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, புளி, வரமிளகாய், கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் சேர்த்து செய்ய போகிறோங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் பிரண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பிரண்டை நல்லா வதங்கி வரணுங்க. கலர் நல்லா மாறணும். இந்த மாதிரி கொஞ்சம் செவந்து வரணும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே கடுகு தாளிக்கிறோம். இதுக்கப்புறம் வெள்ளை உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அதையும் நல்லா செவக்க வறுத்துடலாம். இதில் பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறணும். இது கூட புளி சேர்த்துக்கலாங்க. இது கூட தக்காளி, வரமிளகாய் சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கிக்கலாங்க. தேங்காய் அதிகமாக வதக்க வேண்டாம். 1 நிமிடம் வதக்குனா போதும். இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கல்லுப்பு போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.